உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தனியார் கோச்சிங் சென்டரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அச்சத்தில் கட்டிடத்திலிருந்து கீழே குதித்த மாணவர்கள் சிலர் காயமடைந்தனர். 2 நாள் விடுமுறைக்கு பின் தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியது. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஷ் பேசியபோது அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தில் திருத்தம் சேர்க்கப்பட்டது தொடர்பாக விவாதிக்க கோரி அதிமுகவினர் கோஷமிட்டனர். இதுவரை அங்கு பணியில் இருந்த 74 நபர்கள், 70 பெண்கள், இப்போது சட்டப்பேரவை நேரலையில் உறுப்பினர்கள் கண்ணிய குறைவாக நடக்கக்கூடாது என சபாநாயகர் கேட்டுக் கொண்டார். கண்ணிய குறைவாக நடந்தால் உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து வெளிநடப்பு செய்தனர். அதிமுகவினரின் செயலால் அவையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. காவிரி நதிநீர் பிரச்சனையை, மேகதாது அணை பிரச்சனையை சபையிலே தவறான முறையில் தனி தீர்மானத்தை கொண்டு வந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவதற்கு எங்கள் கட்சி தலைவருக்கு அனுமதி அளிக்காத பேரவை தலைவரை வன்மையாக கண்டிக்கிறோம். அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தபோது அக்கட்சியை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்யவில்லை. எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ராகேஷ், ரவி மனோகர் ஆகியோர் அவையில் இருந்தனர். மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்த் கூறினார். காவிரி விவகாரத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார். 19/6/2026 அன்று நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறு தமிழர் நலன் கருதி இந்த அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படியும் மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. மத்திய நீர்வள ஆணையம் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டோம் என பேரவையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசினார். மேகதாது அணை கட்டுமானத்தை தடுக்க புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். அதன் மூலம் நமக்கு கால அவகாசம் கிடைக்கும் என்றும் உறுதிபட அவர் கூறினார். புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற திருத்தங்களுடன் கூடிய தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் வரைவு தீர்மானத்தை மட்டுமே அதிமுக ஆதரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
19/6/2020 நிகழ்ச்சி நிரல் வரிசை எண் 5 குறிப்பிட்ட வரைவு தீர்மானத்தை மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரித்ததும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். 19/6/2026 அன்று சட்டப்பேரவை விதி 104 படி முன்மொழியப்படாத இடைச்செருளுடன் சேர்க்கப்பட்ட திருத்திய தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறுகிறேன். மேகதாது பற்றி இனி பேச அனுமதி இல்லை என சபாநாயகர் JCD பிரபாகர் கண்டிப்புடன் கூறினார். தீர்மானம் கொண்டு வந்தபோது ஆட்சேபனை தெரிவிக்காமல் நிறைவேறிய பிறகு விவாதம் நடத்த கோருவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். திருத்தங்களுடன் இது ஏற்கப்படுகிறது, ஏற்போர் ஆமேன்க என்று நான் சொல்லுகிற போதாவது திருத்தங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று யாரா கையை உயர்த்தி பேசியிருக்கலாம், அதுவும் நீங்க பேசவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தீர்மானத்தை திருத்தங்களுடன் என்று படிக்கிற போதும் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இதெல்லாம் கடந்த பிறகு ஏகமனதாக என்று இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிந்து, மக்களுக்கும் தெரிந்து, நாட்டுக்கும் தெரிந்து, ஏட்டிலெல்லாம் வெளிவந்த பிறகு இப்படி திருத்தங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது சட்ட விதிகளுக்கு முரணானது, நம்முடைய உணர்வுகளுக்கு முரணானது, தமிழர் உரிமைக்கு எதிரானது என்று நான் கருதுகின்றேன். மேகதாது பற்றி இனி பேசுவதற்கு இங்கே அனுமதி இல்லை. மின்துறை தொடர்பாக ஓரிரு நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின் தடையை போக்க 125 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிடுறோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அது இல்லாமல் இந்த துறையில எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த துறைக்கு கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு பேர் ஆள் எடுத்தார்கள் என்று, எவ்வளவு பேர் வேலைக்கு ஆள் எடுக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் விளக்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கான விளக்கமாக வெள்ளை அறிக்கை நாங்கள் கண்டிப்பாக வெளியிடுவோம். சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு குடிநீர் வழங்க டம்ளர்களுக்கு பதில் தண்ணீர் பாட்டில் வைக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வைத்தார். தண்ணீர் பாட்டில்கள் வைத்தால் தூக்கி வீசும் நிலை ஏற்படும் என OPS கூறியதால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டா அவங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். சோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் கடந்த 5 ஆண்டுகளில் 25 தொழில் முதலீடுகள் வேறு மாநிலங்களுக்கு சென்றதால் 3.3 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் மகாராஷ்டிரா, ஒடிசாவுக்கு சென்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அவங்க மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் இழந்திருக்காங்க. 3 லட்சத்தி. அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வை கணினி வழியில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை விளக்கம். நடந்து முடிந்த நீட் மறுதேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் அபிஷேக் சிங் பேட்டி.
தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வரும் திங்கட்கிழமை வெளியாகிறது. பொறியியல் படிப்பில் சேர 2,42,000 மாணவர்கள் இந்த ஆண்டு விண்ணப்பித்துள்ளனர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்த 87% மாணவர்களுக்கு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்கள் தங்களின் புதிய மதிப்பெண்களை சிபிஎஸ்இ இணையதளத்திலும், மீதமுள்ள மாணவர்களுக்கு விரைவில் முடிவுகள் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு 1091 என்ற இலவச உதவி எண்ணை காவல்துறை அறிவித்துள்ளது. பெண்கள், குழந்தைகள் எதிர்கொள்ளும் தொந்தரவுகளுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிந்த விவகாரம். ஏற்கனவே 6 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 67 தொழிலாளர்களுக்கு 4 மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 31 தொழிலாளர்களுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ள நிலையில் எஃப்ஐஆர் வெளியாகியுள்ளது. அமோனியா கசிவு காரணமாக 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாகவும், ஆலையின் உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியபாளையம் இறால் தொழிற்சாலையில் முதல் தளத்திலிருந்த 80 கிலோ சிலிண்டரிலிருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமோனியாவை குளிரூட்டும் அமைப்பின் பிரஷர் வால்விலிருந்து கசிவு ஏற்பட்டதாகவும், மேலும் 3 சிலிண்டர்கள் ஆலையிலிருந்து அகற்றப்பட்டு உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. வாயு கசிந்த ஆலையில் உணவு பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு. தொழிற்சாலையில் பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சென்னை தண்டையார்பேட்டையில் பெட்ரோலிய நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. எரிபொருள் சேமிப்பு கிடங்கு அருகே தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் புகை வெளியேறியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கு ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இன்று தமது 52வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். முதலமைச்சராக முதல் பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், தாவேக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் வாழ்த்து மழை. சட்டப்பேரவையில் சிஎம் விஜய்க்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது மேசையை தட்டி முதல்வர் விஜய்க்கு தாவேக எம்எல்ஏக்கள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று நம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற அவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சட்டப்பேரவையில் எம்எல்ஏ காமராஜ் பேசிய போது உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக குறுக்கிட்ட நிலையில் 8வது முறையாக முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுகிறேன் என காமராஜ் கலகலப்பாக பேசினார். அவரது பேச்சை பார்த்து முதல்வர் விஜய் புன்னகைத்தார். காமராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இந்த தனது பிறந்தநாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்கள் நலன் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றிட இறைவனை பிரார்த்திப்பதாக அவர் வாழ்த்தியுள்ளார். நெல்லையிலிருந்து காசி தீர்த்த யாத்திரைக்கு வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் அடங்கிய இந்த ஆன்மீக பயணத்தில் கயா, காஷி, பிரயாக்ராஜ் மற்றும் அயோத்தி ஆகிய புனித தலங்களை மக்கள் தரிசிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எத்தனை போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் உள்ளன? இன்னும் எத்தனை நீதிமன்றங்கள் தேவைப்படும்? தமிழக அரசு மற்றும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேளச்சேரி நீர்பிடிப்பு பகுதிகளை அதிகம் ஆக்கிரமித்தது அரசு துறைகள்தான் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் குற்றம் சாட்டியுள்ளது. வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதிகாரிகள்தான் பொறுப்பு எனவும் எச்சரித்துள்ளது. சதுரகிரி மலை கோயிலுக்கு பக்தர்கள் தினமும் செல்லலாம் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை. மேகமலை புலிகள் காப்பக பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்களை கருத்தில் கொண்டு வழக்கம் போல மாதத்திற்கு 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் செல்ல அனுமதி.